ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி கேழ்வரகு லட்டு பார்த்துருங்க. பிள்ளைங்க லீவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. ஒரு கப்பு கேழ்வரகு மாவை நல்லா சட்டியில் போட்டு நல்லா வாசம் உள்ளது சிம்மில் வச்சே வருங்க, கருவிடாமல் இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. சிம்மில் வச்சுருங்க, வாசம் வந்தோடனே போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு மாவு மாதிரி நல்லா செஞ்சு வச்சுக்கிடுங்க. சின்ன சின்னதாக தட்டி போடுங்க, அல்லது தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் தட்டி போடலாம். பிளாஸ்டிக் கவர் வச்சு இப்படி அமுக்குனா நல்லா வட்டமாக வந்துடும். நம்ம கையில் வந்து தட்டல, எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சே தட்டி போடுங்க. இந்த பாருங்க, இதே மாதிரியே பிளாஸ்டிக் கவர் வச்சு தட்டி போடுங்க. சின்ன சின்னதாக வரும், பெருசாலாம் வராது. அது சின்ன சின்னதாக ஒரு 5-6 வரும் பார்த்துக்கிடுங்க. அதை ஆறுனது மிக்சியில் போட்டு அடிக்கணும். இப்போ இதுக்கு லட்டு செய்ய பாவு காய்க்கிறோம். இப்போ ஒரு கப்பு போட்டுக்கு நம்ம 3/4 கப்பே போடலாம். லைட் இனிப்பாக இருக்கும், அதனால் 3/4 கப்பு போட்டுக்கிடுங்க. தேவைக்கேற்ப இனிப்பு போட்டுக்கிடுங்க. இது கல் இல்லாமல் நல்லா கரைச்சி ஊற்றி வடிகட்டி சட்டியில் ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க. நான் வடிகட்டி தான் ஊற்றுறேன். ஜீனியில் போட்டால் நல்லா இருக்காது. வெல்லம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி போடுங்க. அச்சு வெல்லம் இதெல்லாம் நல்லா பாவு காய்ச்சி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் பூ, அதையும் நல்லா திருவி வச்சுருக்கேன். இதையும் போடணும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ கேழ்வரகு சப்பாத்தி மாதிரி செஞ்சு வச்சுருங்க. அதை சின்ன சின்னதாக பிச்சு வச்சு மிக்சியில் போட்டு நல்லா ஆறுனதும் தூள் பண்ணிடுங்க. தூள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாவில் கொட்டிடணும். ரொம்ப சுவையாக இருக்கும். அதுதான் கேழ்வரகு லட்டு பார்த்துருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, இது 1.5 கப்பு இருந்துச்சு. இப்போ ஒரு கப்பு மாவுக்கு இது வந்து பிச்சு போட்டு இந்த தூள் வந்து 1.5 கப்பு இருந்துச்சு. நல்லா கரெக்டாக இனிப்பாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிடுங்க. முந்திரி வறுத்து போடனாலும் வேண்டாம், நான் முந்திரியை அலங்கரிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். நல்லா அழகாக கிண்டிச்சு சிம்மில் வச்சே கிண்டுங்க. நல்லா உருண்டு சட்டியில் ஒட்டாமல் அழகாக வந்துடும் பார்த்துடுங்க. ஆறின உடனே தான் உருண்டை பிடிக்கணும், லட்டு பிடிக்கணும். ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல சத்து உள்ளது. பிள்ளைங்களுக்கு லீவ் டைமில் அந்த மாதிரி செய்து கொடுங்க. பிடிச்சிட்டு அப்படி இந்த சின்ன கையில் ஒட்டாமே வரும் பார்த்துக்கிடுங்க. அப்படி வச்சு இந்த வறுத்த மாவில் இடியாப்பம் அதை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு இப்படி தொட்டு அப்படியே உருட்டி வச்சுருங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் அழகாக முந்திரி வச்சு எல்லாம் செய்து வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. குழந்தைகளுக்கு இதே மாதிரி செய்து கொடுங்க லீவ் டைமில். தேங்க்யூ.